அன்பே சிவம் மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒரு சிலர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, சாமி ஒரு நல்ல குரு கிடைச்சா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? அவர்கிட்ட தீட்சை வாங்கி நம்ம பயணம் பண்ணுனா என்னுடைய துன்பமெல்லாம் தீருமா அப்படின்னு. யார் நல்ல குரு? யாரை சொல்ல முடியும் நல்ல குருன்னு? எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது இப்படி கேட்குறவங்களுக்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசு தான் குரு என்னை பொறுத்தளவு. இப்படி கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இல்லை குரு. குரு உங்களுக்குள்ளே தான் இருக்கார். உங்கள் மனம்தான் குரு. என்ன தான் நான் சொன்னாலும், நானே இப்போ குருவாக இருந்து உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், என்ன தான் நான் சொன்னாலும் ஏதோ ஒரு சில விஷயத்துக்களை தான் உங்களால் அதை பின்தொடர்ந்து போக முடியுமே தவிர, எல்லாத்தையும் நான் சொல்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியுமானா முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா வேணால் நான் குரு உங்களுக்கு. அப்படி செய்ய முடியாமல் ஏதோ ஒரு சிலதை மட்டும் சொன்னதுக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது, அப்போ இன்னொரு ஆள் அங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்போ மிச்சத்தை செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் சொல்கிறது, மிச்சத்தை செய்கிறீங்கன்னா இன்னொரு ஆள் சொல்லித்தானே சரிங்க. அந்த ஆள் யாருன்னா உங்கள் மனம். அப்போது நான் வெளிக்குரு. உண்மையான உங்களுக்குள்ளேயே உங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது உங்கள் மனம்தான் குரு. உங்கள் மனம் உங்களை செயல்படுத்துறது பூராமே மனம். அந்த எது உங்களை செயல்படுத்துதோ அவன் தான் குரு. அப்போ அது எது? மனம். உங்கள் மனம்தான் குரு. அதுக்குத்தே அன்பே சிவம் மனமே குருன்னு. உங்கள் மனம்தான் உங்களுக்கு குருவே தவிர நான் குரு கிடையாது. என்ன மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு குரு கிடையாது. உங்களுக்கு உண்மையான குரு, ஒரிஜினலான குரு உங்கள் மனம்தான். அப்போ உங்கள் மனம் எதை சொல்லுதோ அதைத்தான் நீங்கள் செய்வீங்களே தவிர, இப்போ என்ன மாதிரி நான்லாம் இருக்கிறேன்னா நான் ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். அதோடு என் வேலை முடிஞ்சுது. அப்பா இந்த பாதியில் போங்க, இந்த பாதியில் வாங்க, இதெல்லாம் பெரியவங்க எனக்கு சொல்லி நான் அந்த பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சில அனுபவம் கிடச்சிக்க, அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை கேட்டு நீங்களும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அனுபவம் மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் அந்த பாதையில் எப்படி பயணப்படுறீங்களோ அந்த பயணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கி. எனக்கு கிடைச்ச அனுபவமே உங்களுக்கு கிடைக்கும்னால நான் அதிகம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய பயணம் ஒரு விதமாக இருக்குது, உங்களுடைய பயணம் ஒரு விதமாக இருக்குது. அப்போ அந்த பயணத்தினுடைய தன்மை எதுவோ அந்த தன்மைக்கு தகுந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு என்னை பொறுத்தளவு நான் அதுதான் சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட என்னை பொறுத்தளவு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம்தான் குரு. நான் ஒரு வழிகாட்டி தான். அப்போது இந்த குரு கிடச்சிட்டா எனக்கு எல்லா காரியமும் சாதிக்க முடியுமா அப்படின்னா, என்ன காரியம் சாதிச்சிருவீங்க? அப்படி குரு கிடைச்சா நீங்கள் என்ன காரியத்தை அப்போ எதிர்பார்த்து அப்போ இப்படி குருவை தேடி போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது ஏதோ காரியம் சாதிக்கிறதுக்காக குருவை தேடுறீங்களே தவிர உங்களை வளப்படுத்திக்கிறதுக்கோ எதுக்கு பிறந்த என்னதுக்காக இந்த குருமார்களாக இருக்காங்க, இந்த ஆன்மீகம்லாம் இருக்குது, இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தயாரில்லை. எதை சாதிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி குருவை தேடுறீங்க, அப்படி அதை சாதிக்கிற அளவுக்கு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் குருமார்கள் அவங்க ஒரிஜினலாக இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற கேள்வியிலேயே கொஞ்சம் பல விதமாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அது எதுக்கு நம்ம அது இதையும் சொல்லிக்கிட்டு, அதனால் என்னன்னு சொன்னால் அது வேண்டாம். அதனால் உங்கள் மனசு தான் உங்களுக்கு குரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் மனம் சொல்கிறத படி தான் நீங்கள் கேட்பீங்க.
குரு நல்ல குருவாவா இல்லை கெட்ட குருவா அப்படிங்கிறதையுமே வந்து உங்கள் மனம்தான் முடிவு பண்ணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. உங்கள் மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள் மனசை முதல்ல இந்த எண்ணத்துலேருந்து நல்ல குரு கிடைச்சா நம்ம எல்லாம் ஜாய்ச்சலமான்னு நினைக்கிறதவே முதல்ல விடுங்க. அதை விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல குரு தானாக அமையும். அதனால் நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணுங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து சும்மா அடையாள குருக்களை தான் தவிர உண்மையான குரு கிடையாது. உங்கள் மனசு தான் குரு. அதனால் அதை பார்த்து நடந்துக்குங்க. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.